ஹாய் மை டியர்ஸ். நேற்று உங்களுக்கு டென்சஸ் பற்றின ஒரு ஸ்டோரி அப்லோட் பண்ணியிருந்தேன். சரி, அதே டென்சஸை நம்ம ஏன் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இன்றைக்கி உங்களுக்காக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். டென்சஸ் அப்படின்னா என்ன? டென்சஸ்னால் சிம்பிளாக நம்ம சொல்லிடலாம், காலங்கள் தான். இப்போ இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இதை குறிக்கிறது தான் என்னது டென்சஸ். சரியா? அதான் இண்டிகேட்ஸ் த டைம் ஆஃப் அன் ஆக்ஷன். ஓகேவா? இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, நேற்று என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கிறது தான் என்னது காலங்கள். அதுதான் டென்சஸ். இந்த டென்சஸை நம்ம 3 வகைகளாக பிரிக்கலாம். there are 3 types. ஓகேவா? அது என்னென்னா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸாக நம்ம பிரிக்கலாம். நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸாக நம்ம பிரிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் இதையே நம்ம 4 டைப்ஸாக இருக்குது. அந்த 4 டைப்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா சிம்பிள் ப்ரெசண்ட், ப்ரெசண்ட் கண்டினியூஸ், ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு there are 4 types in present tense. What is present tense? Actions happening right now. இப்போ என்ன ஆக்ஷன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குதோ அதைத்தான் என்ன சொல்கிறோம், நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். அதில் சிம்பிள் ப்ரெசண்ட் சாதாரண ஒரு நிகழ்காலம். ரொட்டீனாக நம்ம எந்த ஒரு ஒர்க்கையுமே திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா, டெய்லி ஒரு ஒர்க்ஸை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஐ ட்ரிங்க் காஃபி எவ்ரிடே அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம இதுக்கு சொல்லலாம். சரிங்களா? ரொட்டீனாக ஒரு ஒர்க்கை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா, டெய்லி ஒரு ஒர்க்கை செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா, எவ்ரிடே ஒரு ஒர்க்கை செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா அது என்னது சிம்பிள் ப்ரெசண்ட். இப்போ ப்ரெசண்ட் கண்டினியூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தொடர் நிகழ்காலம். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கொண்டு இருக்கிறேன். இதான் என்னது ப்ரெசண்ட் கண்டினியூஸ். நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா என்னது ப்ரெசண்ட் கண்டினியூஸ். அடுத்து ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா ஒரு முற்று பெற்ற நிகழ்காலம். இப்போ தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் நவ். ஓகே, இப்போ தான் முடிஞ்சிச்சு அப்படின்னா ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட். ஓகேவா? அது முற்று பெற்ற நிகழ்காலம். நிகழ்காலத்தில் இப்போ தான், ஜஸ்ட் நவ், இப்போ தான் கம்ப்ளீட்டட் ஆனிச்சு அப்படின்னா ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட். அடுத்து ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா முற்று பெற்ற தொடர் நிகழ்காலம். சரியா? ஒரு செயல் கடந்த காலத்தில் இருந்து நிகழ்காலத்திலையும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு இன்னும் முற்று இல்லை, இந்த ப்ரெசண்ட்லேயும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதான் முற்று பெற்ற தொடர் நிகழ்காலம், ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகே, ப்ரெசண்ட் டென்ஸும் there are 4 types: simple present, present continuous, present perfect continuous. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னால் இறந்த காலம். பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன? an action which happened in the past. ஒரு ஆக்ஷன் பாஸ்டில், அதாவது கடந்த காலத்தில் நடந்திருக்கும், அதை குறிக்கிறது தான் என்னது பாஸ்ட் டென்ஸ். சரியா? அதில் சிம்பிள் பாஸ்ட் சாதாரண இறந்த காலம். கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்திருக்கு. நேற்று நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறது ஒரு நேற்று நடந்த ஒரு செயல், அது சிம்பிள் பாஸ்ட். பாஸ்ட் கண்டினியூஸ். கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்து கொண்டு இருந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், தொடர் இறந்த காலம், அதாவது பாஸ்ட் கண்டினியூஸ். சரிங்களா? கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்து கொண்டு இருந்தது, கொஞ்சம் டைம், ஒரு நாள் அப்படின்னு நடந்து கொண்டு இருந்தது அப்படின்னா பாஸ்ட்டு கண்டினியூஸ். அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா முற்று பெற்ற இறந்த காலம்.
இப்போது இந்த பாஸ்ட் பர்ஃபெக்டை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கடந்த காலத்தில் இரண்டு செயல்கள், 2 இல்லைன்னா அதுக்கு மேலே நிறைய செயல்கள் நடைபெற்றிருந்துச்சுன்னா, அந்த இதுக்கு நம்ம பயன்படுத்துறது தான் எனது பாஸ்ட்டு பர்ஃபெக்ட். அந்த பிளேஸில் நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டை பயன்படுத்தலாம். புரிஞ்சுதா? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா ஒரு முற்று பெற்ற தொடர் இறந்த காலம். கடந்த காலத்தில் இந்த செயல் வந்து நடந்து கொண்டே இருந்தது, ஆனால் கடந்த காலத்திலே முடிஞ்சிருச்சு. அது ப்ரெசண்ட்டுக்கு வரல. கடந்த காலத்திலே தொடங்கி கடந்த காலத்திலே முடிஞ்சிருச்சு, நடந்து கொண்டே இருந்தது. சரிங்களா? இப்போது நான் லாஸ்ட் இயர் வந்துட்டு காலேஜ் படித்தேன் அப்படின்னா படித்து கொண்டே இருந்தேன் ஒரு 3 இயர்ஸாக. அது கடந்த காலத்திலே முடிஞ்சிருச்சு. அதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் டென்ஸ். ஆக்ஷன்ஸ் தட் வில் ஹேப்பன் ஆஃப்டர் த ப்ரெசண்ட் மொமெண்ட். இப்போ இந்த நிகழ்காலத்துக்கு அப்புறம் என்னென்னலாம் நடக்குதோ, என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் நடக்குதோ, என்னென்ன செயல்கள்லாம் நடக்க போகுதோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகேவா? சிம்பிள் ஃப்யூச்சர்னால் சாதாரண எதிர்காலம். ஃப்யூச்சர் கண்டினியூஸ், எதிர்காலத்தில் எந்த ஒரு செயல் வந்து நடந்து கொண்டு இருக்கும் அப்படின்னா தொடர் எதிர்காலம், அதாவது ஃப்யூச்சர் கண்டினியூஸ். இப்போ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், எதிர்காலத்தில் இந்த செயல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் எனது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஓகேவா? அதாவது முற்று பெற்ற எதிர்காலம், எதிர்காலத்தில் இந்த செயல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், முற்று பெற்ற தொடர் எதிர்காலம். எதிர்காலத்தில் இந்த செயல் வந்து நடந்து கொண்டே இருக்கும், அதாவது நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதாவது முற்று பெற்ற தொடர் எதிர்காலம், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேவா? இப்போது இன்றைக்கி நம்ம வந்து டென்சஸ்னால் என்ன, டென்சஸ் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம். டென்சஸ்னால் ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர். ப்ரெசண்ட் டென்ஸ் there are 4 types: simple present, present continuous, present perfect continuous. அடுத்து நெக்ஸ்ட்டு பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸும் 4 டைப்ஸ் இருக்குது: சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அடுத்து ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் 4 டைப்ஸ் இருக்குது: சிம்பிள் ஃப்யூச்சர், ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அடுத்த ஒவ்வொரு டென்சஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன, சிம்பிள் பாஸ்ட்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி டென்சஸ்னால் என்ன, அதனுடைய வகைகள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ மை டியர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பெல் அடிக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.